பெரண்டை செடி நம்ம வீட்டு பால்கனிலேயே வளர்னதாண்டி மோஸ்ட்லி வந்து நான் பெரண்டை சட்னி செய்வேன். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா காய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இவ்வளோ ஆசையாக வளர்த்துட்டு காஞ்சி போயிருமேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு கட் பண்ணி பெரண்டை பொடி செஞ்சு வச்சிடலான்ட்டு தாங்க போயாச்சு. பெரண்டையோட மருத்துவ குணங்களை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எலும்புகளுக்கு வந்து ஒரு முக்கியமானது இந்த பெரண்டை. அதோட ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஜாயிண்டாக நம்ம போன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பெரண்டையை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பெரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்தம்பருப்பு, எள்ளு, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு, காயப்பொடி, வத்தல், வெள்ளைப்பூடு, இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இது ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயெல்லாம் தேவையில்லை. நம்ம பெரண்டையை ஃப்ரை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பெரண்டை பொடி வந்து ரெடி. இவ்வளோ வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா, எனக்கு ஈஸியாக ஏதாச்சும் ஷார்ட்கட் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட்டில் வந்து பெரண்டை பொடியே ரெடிமேடாக கிடைக்குதுங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி சுத்தமான முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ஹெல்த்தியான பெரண்டை பொடி வேணுமா? கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.